ஆறு, எண் 6ஐ கொண்டு பல பல தத்துவங்களை சொல்கிறார் விதுரர். அதுல முதல் தத்துவம், 6 குணங்களை என்னைக்குமே விட்டுடக்கூடாதாம். வாழ்க்கையில 6 குணங்கள் ரொம்ப முக்கியம். ஷடேவது குணா பும்சா நகாத்தவ்யா கதாச்சன சத்தியம், தானம், அனாலஸ்யம், அனசூயா, க்ஷமா, திருதிஹி. 6 குணங்கள். 1 சத்தியம், உண்மையை பேசுவது. 2 தானம், எல்லோருக்கும் தானம் செய்வது, நம்மால் என்ற உதவி செய்வது. 3 அனாலசியம், சுறுசுறுப்பு, சோம்பேறித்தனம் வந்துடக்கூடாது, சுறுசுறுப்பா இருக்கணும். 4 அனசூயா, பொறாமை இல்லாம இருக்கணும். அடுத்தவன் நன்னா இருக்கான்னா அதை பார்த்து சந்தோஷப்படணும், வயிறு எறியக்கூடாது. 5 க்ஷமா, பொறுமை. 6 திருதி, மன உறுதி. இந்த 6 குணங்களும் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். சத்தியம், எக்காரணம் கொண்டு சத்தியத்தை, உண்மையை தான் பேசணும். தானம், தானம் பண்ணணும். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். கூட இருந்தே குழிபறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும். நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வழங்கிட வைத்து விடும். அள்ளி கொடுத்து வாழ்பவன் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு. வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. அதனால தானம் பண்ணணும், சத்தியத்தை பேசணும், தானம் பண்ணணும், சுறுசுறுப்பா இருக்கணும். சோம்பேறியா இருந்தா எதுவுமே வாழ்க்கையில நடக்காது. அதனால எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். 4 அனசூயா, யாரை பார்த்தும் பொறாமப்பட்டுடாத. 5 க்ஷமா, பொறுமை என்பது வேண்டும். பொறுத்தார் பூமி ஆழ்வார், நிறைவார். திருதிஹி, மனசுல உறுதி இருக்கணும். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே. ஒரு தலைவன் இருக்கிறான் பயங்காதே, மனதுக்கு மட்டும் பயந்து விடு, மானத்தை உடலில் கலந்து விடு, இருக்கிற வரையில் வாழ்ந்து விடு, 2ல் 1 பார்த்து விடு. அந்த மன உறுதியை வச்சுக்கோ. அதனால சத்தியம், தானம், சுறுசுறுப்பு, பொறாமையின்மை, பொறுமை, மன உறுதி, இந்த 6 குணங்களை என்னைக்கும் வாழ்க்கையில கைவிட்டுடாத. இந்த 6 இருந்தா மத்ததெல்லாம் 6 போல் வரிசையா வரும். அடுத்த 6 சொல்றார். 6 பேரை நம்ப கூடாதான். 6 பேரை நம்பினா வாழ்க்கையில மொத்தமா கெட்டு போயிடுவோம். யார் அந்த 6 பேர்? அப்ரவக்தாரம் ஆச்சாரியம், அனதீயானம் ரித்விஜம், அரக்ஷிதாரம் ராஜானம், பாரியாஞ்ச அப்பிரியவாதினீம், கிராமகாமம் ச கோபாலம், வனகாமம் ச நாபிதம். இந்த 6 பேரை நம்பினா அவன் கெட்டான். முதல் ஆள் யாருன்னா அப்ரவக்தாரம் ஆச்சாரியம். நல்ல உபதேசம் பண்ணாத குருவை நம்பினால் கெட்டு போயிடுவான். ஒரு நல்ல ஆச்சாரியன், நல்ல குருங்கிறவர் சிஷ்யன் தப்பு பண்றான்னா அவர் தான் திருத்தணும். கூப்பிட்டு, டேய் இது தப்புடா, இப்படி பண்ணாதே, அவர் சொல்லி திருத்தணும். அப்படி இல்லாமல் இல்ல நம்ம தப்புன்னு சொன்னா சிஷ்யன் கோச்சுப்பான், பரவாயில்ல அவன் பண்றத பண்ணட்டும் அப்படின்னு தப்பு பண்ணும் போது நம்மை திருத்தாத ஆச்சாரியனை நம்பினான்னா அவன் கெட்டான்னு அர்த்தம். சுவாமி தேசிகனே சாதிக்கிறார், ஆச்சாரியனுடைய லட்சணம் ஸ்காலித்தியே சாசிதாரம். சிஷ்யன் தப்பு பண்ணா தண்டனை கொடுக்கணும்னா தண்டனை கொடுக்கணும், கண்டிக்கணும்னா கண்டிக்கணும், உபதேசிக்கும் போது உபதேசிக்கணும். அது பண்ணாத ஆச்சாரியனை நம்பினா சிஷ்யன் கெட்டான். 2 அனதீயானம் ரித்விஜம். வேதம் படிக்காத புரோகிதரை நம்பி ஒரு கர்மா பண்ணா கெட்டான்னு அர்த்தம். அதனால நமக்கு கர்மா பண்ணி வைக்க ஒரு புரோகிதர் வராருன்னா அவர் வேதம் கற்றவரா இருக்கணும். வேதம் கற்காத புரோகிதரை நம்பினா கெட்டான். 3 அரக்ஷிதாரம் ராஜானம். ஊழல் பண்ற ராஜாவை நம்பினா கெட்டான்னு அர்த்தம். ராஜாங்கிறவன் மக்களுக்கு பாதுகாவலா இருக்கணும். ஆனா அப்படி இல்லாமல் ராஜா ஆட்சியாளர், அதாவது அந்த காலத்துக்கு ராஜா, இந்த காலத்துக்கு ஆட்சியாளர்னு வச்சுக்கோங்க. மக்கள் படத்தை கொள்ளையடிச்சுட்டு ஊழல் பண்ணிட்டு தன் நாட்டையே காட்டி கொடுக்கக்கூடிய ஆள் ஒருத்தன் இருக்கான். அப்படிப்பட்ட அரசியல்வாதியை, ஊழல் பண்ற அரசியல்வாதியை நம்பினான்னா நிச்சயம் கெட்டான்னு அர்த்தம். அரசியல்வாதியை நம்பி பணம் கொடுத்துட்டு, லஞ்சம் கொடுத்துட்டு அவர் காரியம் சாதிப்பாருன்னு வேற நம்பி கடைசியா ஏமாந்துதான் போவான். அடுத்து 4 பாரியாஞ்ச அப்பிரியவாதினீன். எப்ப பார்த்தாலும் சண்டை போடுற மனைவியை நம்ப கூடாதான். இது அப்படியே மியூச்சுவலா வச்சுக்கோங்க. மனைவிக்கும் அப்படித்தான், எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டு இருக்க கணவனா நம்ப கூடாது. வீட்டுல சின்ன சின்ன சண்டை வரும், அது வீட்டுக்கு வீடு வாசப்படிக்கிறது வேற. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்க மனைவியும் நம்ப கூடாது, எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்க கணவனையும் நம்ப கூடாது. நம்பினா அவ்வளவுதான். இது 4. 5 பாருங்க, கிராம காமம் ச கோபாலம். மாடு மேய்க்கிறவன் இருக்கானே, அவன் வீட்டை விட்டு வெளியில போனாதான் பொழப்பே. ஏன்னா மாடு எங்க மேய்க்க முடியும்? நிலத்துல, அதாவது மேய்ச்சல் நிலத்துலதான். வீட்டுக்குள்ளேயே இருந்தா மேய்க்க முடியுமா? வீட்டுக்குள்ளேயே இருப்பேன்னு சொல்ற மாடு மேய்க்கிறவன நம்பாதேங்கன்னார். என்ன காரணம்னா அவன் தன் தொழிலுக்காகவே வீட்டை விட்டு வெளியில போக மாட்டேங்கிறான், உனக்கு என்ன உதவ போறான்? அதனால வீட்டுக்குள் இருக்கும் இடையனை நம்பாதே. இடையவனுக்கு பொழப்பே வீட்டை விட்டு வெளில போனாதான். தன் பொழப்புக்கே வெளியில போக மாட்டேங்கிறான், அவன் உனக்கு என்ன உதவ போறான்? அவனை நம்பாதே. அப்புறம் வனகாமம் ச நாபித்தம். இது பாருங்க ரொம்ப சூக்ஷ்மம். நாவித்தர்னா க்ஷவரம் பண்ணுபவர், பார்பர்னு அர்த்தம். வனகாமம் ச நாபித்தம். காட்டுல இருக்கிற நாவித்தனை நம்பாதே.
ஏன் நம்ப கூடாது? அதாவது காட்டுல யாரும் க்ஷவரமே பண்ணிக்க மாட்டா. ரிஷிகள்லாம் பெருசா தாடி ஜடாமுடி தான் வளர்த்திருப்பா. நாட்டில் வசிப்பவர்கள் தான் க்ஷவரம் பண்ணிப்பா. காட்டுல க்ஷவரம் பண்றவனுக்கு வேலையே கிடையாது. அந்த இடத்துல ஒருத்தன் இருக்கான்னா அவன் வேற ஏதோ காரணத்துக்காக இருக்கான்னு அர்த்தம். வந்து நம்பாதே. விஷயம் புரிஞ்சுதா? நாவித்தர்னு ஒருத்தர் இருக்காருன்னா பார்பர்ங்கிறவர் சிட்டில கிராமத்துல அங்க இருந்தா அவருக்கு தொழில் நடக்கும். காட்டுல யாருமே க்ஷவரம் பண்ணிக்க மாட்டா. அங்க ஒரு நாவித்தர் இருக்காருன்னா நம்பாதே. அதாவது இது நாவித்தர் ஒருத்தரை சொல்றாருன்னு அர்த்தம் இல்ல. சம்பந்தம் இல்லாத இடத்துல, குழப்பு நடக்காத இடத்துல ஒருத்தன் வந்திருக்கான்னா அவன் மாறு வேஷத்துல வேறு காரியத்துக்காக வந்திருக்கான்னு அர்த்தம். அவனை நம்பாத. ரொம்ப டீப் விதுர நீதிங்கிறது. அப்போ 6 பேர் பாருங்க, நல்ல உபதேசம் பண்ணாத ஆச்சாரியனையும், வேதம் படிக்காத புரோகிதனையும், ஊழல் பண்ற அரசியல்வாதியையும், சண்டை போட்டுட்டே இருக்கிற கணவனோ மனைவியோ அந்த லைஃப் பார்ட்னரையும், வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாடு மேய்க்கிறவனையும், காட்டுல இருக்கிற நாவித்தனையும் நம்பினா வாழ்க்கையில உருப்பட முடியாது. இந்த 6 பேரை மட்டும் எக்காரணம் கொண்டு நம்பாதே. இது அடுத்த 6.